அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வக்ரம் பலாத்காரத்தில் வழக்கில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தமிழக அரசிற்கு மிகப்பெரிய கொட்டு வைத்துள்ளது. அதாவது அந்த சம்பவத்தில் அந்த பெண் குழந்தை மீதுதான் தவறு என்பது போல தமிழக அரசின் காவல்துறையுடைய எஃப்ஐஆர் சொல்கிறது. இரண்டாவதாக அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் முழுமையாக லீக் செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண் குழந்தையின் பெயர், வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், எந்த செக்ஷனில் எந்த கோர்ஸில் படிக்கிறார் என்ற அத்தனை விவரங்களும் முழுமையாக லீக் செய்யப்பட்டது. இதையெல்லாம் சுயமூட்டவாக எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் கீழ்த்தரமாக அஜாக்கிரதையாக கவனக்குறைவாக எஃப்ஐஆர் போட்டதற்கும் இதை லீக் செய்வதற்குமாக அந்த மாணவியின் எதிர்காலத்தையே பாதிக்கப்படுகிறது என 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் போட்டது. அதை தாண்டி இதில் கமிஷனர் ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் கமிஷனர் சொன்னதும் அதற்கு பிறகு அமைச்சர் கொடுத்த பேட்டியிலும் இந்த கான்ட்ராஸ்டுகள், இந்த எஃப்ஐஆர் லீக் எப்படியானது என்பதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கமிஷனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக உள்துறை அமைச்சர் கீழ் வரும் காவல்துறையின் செயல்பாடுகளை மிக மோசமாக கண்டித்துள்ளது. அதாவது எப்படி இந்த பெண் குழந்தையை பற்றி இப்படி ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் போடுவீர்கள்? அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக்கான விவரத்தில் காரணமான எல்லோர் மீதும் தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்களிடம் அந்த 25 லட்சம் ரூபாய் வாங்கி அதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் தயாரிப்பதில் காவல்துறை கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் இருந்துள்ளது. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதால் அந்த மாணவிதான் தவறு செய்தாள் என்பது போல தமிழகத்தின் பல்வேறு ஊடகங்களில் திமுகவின் ஐடி விங்குகளும் ஊபிக்களும் பல பிரமுகர்களும் பேசியது பார்த்தோம். அந்த பெண்தான் இந்த மாதிரி ஒரு செயல் ஏற்படும்படியாக நடந்து கொண்டாள் என்பது போல இந்த எஃப்ஐஆர் உள்ளது என்று உயர்நீதிமன்றம் சொன்னதை உச்சநீதிமன்றம் இன்று கூறியுள்ளது. இப்படி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அந்த கயவன் திமுக ஞானசேகரன் செய்த கொடுமையை விட போலீஸ் செய்த இந்த அராஜகம் மிகவும் கொடூரமானது. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இந்த மாதிரி எஃப்ஐஆர் தயாரித்தது, இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்து லீக் ஆகுவதற்கு காரணம் என்ன? இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களிடம் இந்த 25 லட்சம் ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதாவது இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், இந்த சம்பவம் டிசம்பர் 23ஆம் தேதி நடந்தது. அந்த குழந்தை 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துள்ளார். 24ஆம் தேதி அந்த விசாரணை செய்யும் பொழுது அந்த போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரை ஓரளவுக்கு உள்ளூரில் யாரெல்லாம் இது முதல சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடும் என்று 50 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அங்கிருந்த டவர்களில் போன அவுட்கோயிங் நம்பர்களை வைத்துக்கொண்டு 10 நபரை ஷார்ட் லிஸ்ட் செய்து அதில் 4ஆவதாக இந்த திமுக ஞானசேகரன் அழைக்கப்பட்டானாம். ஆனால் அவனை கேள்விகள் கேட்டு ஆரம்பித்த நிலையிலேயே திமுகவின் கோட்டூர்புரம் வட்ட தலைவர்கள் வந்து அவரை மீட்டு சென்றாராம். அதன் பிறகு மறுநாள் காலையில் 8ஆம் தேதி அன்று 8வது நபராக இந்த ஞானசேகரனுடைய தம்பியை விசாரணை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் இருந்த வேறு இடத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடைத்த ஒரு சைடு வீடியோவில் இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்பவன் அணிந்திருந்த உடை தெரிய இது என் அண்ணனுடையதுதான், இந்த ட்ரெஸ் வீட்டில் இருக்கிறது என்று தம்பி காட்டிட அவன் கைது செய்யப்பட்டான். அவன் ஒரு தள்ளுவண்டி பிரியாணி கடை நடத்துவதாகவும் இது புதரில் நடந்தது என்பது போலவும் செய்திகள் பரப்பப்பட்டது. ஆனால் இந்த திமுக ஞானசேகரன் என்பவன் சர்தார் பட்டேல் ரோடில், அதாவது அடையாறிலிருந்து கிண்டி செல்லும் ராஜ்பவன் தாண்டி செல்லும் வழியில் பிஆர்என் சன்ஸுக்கு அருகில் சென்னை கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அங்கே பிரியாணி கடை நடத்த வைத்துள்ளான். ஈவன்
முழுமையான திமுக காரன் என்பதற்கு இன்னொரு உதாரணம், இவன் 3 முறை திருமணம் செய்தவனாம். ஒரு மனைவி ஒரு ஆட்டோமொபைல் கடையில் செல்ல இருப்பவளாகவும், இன்னொரு மனைவி பிரியாணி கடையை பார்த்துக் கொள்பவளாம். 2வது மனைவியான விக்டோரியா என்பவள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு ஒரு கான்ட்ராக்சுவல் உதவியாளர் என்று கூறப்படுகிறது. இதையெல்லாம் இந்த நிலையில் இருந்த பொழுது அவன் கைது பட்ட பொழுது தப்பிக்க முயன்றான் என்று சொல்லி அவனை அடித்து தடுத்ததில் அவன் கால் உடைந்து மாவுக்கட்டு போட்டதாக புகைப்படம், 2 புகைப்படங்கள். ஒரு புகைப்படத்தில் கையிலும் கூட மாவுக்கட்டு, 2வது புகைப்படத்தில் கையில் மாவுக்கட்டு இல்லாமல் சாதாரண கட்டு என்று வந்து அவன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டான். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 20 நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்து 4-5 நாள் பிறகு அவன் வெளியே வந்தான். அதன் பிறகு போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வந்தது. இதற்கு நடுவில் இந்த சம்பவத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனவுடன் அந்த ஞானசேகரன் கைதான நிலையில் கமிஷனர் பேட்டி கொடுத்தார். அதில் இந்த கம்ப்ளைண்ட்டை அந்த பெண் குழந்தை கல்லூரியில் கொடுக்க கல்லூரியின் பெண்கள் நல வாரியம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்றும், அந்த ஞானசேகரன் மனைவி உள்ளே வேலை செய்யவில்லை என்றும் கூறினார். யார் அந்த சார் என்பதே இல்லை, சார் கிடையாது, அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதன் பிறகாக தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டியில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த மாணவிதான், அந்த கமிட்டி இல்லை என்றும், அந்த ஞானசேகரன் திமுக ஞானசேகரனின் மனைவி இங்கே உள்ளே கான்ட்ராக்ட் ஒர்க்கர் என்றும் கூறினார். அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பாடு. இதை தாண்டி எஃப்ஐஆர் லீக். இதனால் சுயமோட்டோவாக எடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் 25 லட்சம் மற்றும் துறை நீதியாக நடவடிக்கை. தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து அந்த கமிஷனருக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எதிர்த்து வழக்கை போட்டது. அது இன்றைக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் சார்பாக 2 மிக மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் சித்தார்த் லுத்ரா 2 பேரும் வாதாடினார்கள். இவர்கள் சாதாரணமாக ஒரு நாள் உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்காக வாதாட வேண்டும் என்றால் தனியாராக இருந்தால் 50 லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பவர்கள், அரசாங்கம் என்றால் 15 to 20 லட்சம் கேட்டு வாங்குபவர்கள். அப்படிப்பட்ட 2 மிக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து இன்று இதற்கு தடை கோரினார்கள். அதில் தமிழக அரசின் போலீஸ் நடந்து கொண்ட விதத்தை மிக மோசமாக விமர்சித்து அன்றைக்கு உயர்நீதிமன்றம் 25 லட்சம் தமிழக அரசு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை உறுதி செய்ததோடு அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த காவல் நிலையத்தில் இது எப்படி லீக் ஆனது, இந்த மாதிரி எஃப்ஐஆரை எழுதியவர்களிடமிருந்து அந்த 25 லட்சத்தை வாங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கூறியுள்ளது. அந்த கமிஷனர் மீதான நடவடிக்கையின் போர்ஷனை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்துள்ளது. ஆனால் இதை தாண்டி நாம் இன்னும் பார்க்க வேண்டும். அவன் திமுக ஞானசேகரன் தானா? என் தம்பி ஞானசேகரன் என்று அப்பாவு சொன்னாரே, இவன் 20 நாட்களாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். இந்த நேரத்தில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு அனுப்பாமல் வேறொரு வழக்கில், அதாவது அண்ணா நகரைச் சேர்ந்த ஒரு பெண் குழந்தை வழக்கில் சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் அனுப்பிய வழக்கில் சிபிஐ இதே போல தமிழக அரசு அந்த ரவுடியை காப்பாற்ற இதே போல மூத்த வழக்கறிஞர்களை வைத்து சிபிஐக்கு பதிலாக தமிழகத்தைச் சேர்ந்த சில மூத்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லும் நபர்களை வைத்தே நடத்துகிறோம் என SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். அதே டீமை இங்கும் இந்த கேஸிலும் சென்னை உயர்நீதிமன்றம் போட்டது. அவர்கள் இந்த ஞானசேகரின் பின்னணியை விசாரித்த பொழுது அவன் இருக்கும் வீடு தமிழக அரசின் நிலத்தில் உள்ளது. முன்பகுதி என்ட்ரன்ஸ் போர்ஷன் மட்டும் அதாவது சென்னை கார்பரேஷனுக்கு சொந்தமான, அதாவது மீதி அதாவது பேசேஜ் போன்றது வழி, ரோட்டோரம் உள்ள வழி, அதன் பின் உள்ள மொத்த நிலமும் கோவிலுக்கு சொந்தமானது. இவன் வீடு இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள 26 வீடுகள் 2 ஏக்கர் நிலமும் ஒரு பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது என்கிறார்கள். சைதாப்பேட்டின் லேக் ஏரியாவில் இன்றைக்கு ஒரு கிரவுண்ட் 2400 சதுரடி, 4 to 5 கோடி ரூபாய். 2 ஏக்கர் என்றால் 36 கிரவுண்ட், அதற்கு சாலைகள் போக 30 கிரவுண்ட் என்று வைத்தால் கூட இன்றைக்கு 120 கோடி பெருமானம் உள்ள நிலத்தை
ஒரு சாதாரண அனுதாபியோ அல்லது பொதுமக்களோ ஆக்கிரமிக்க இயலாது. கண்டிப்பாக திமுக கட்சிக்காரர்களால் மட்டுமே தான் முடியும். இதை தாண்டி இவனுடைய பிரியாணி கடை சர்தார் பட்டேல் ரோடு மீது இருந்தது. அங்கிருந்து அவனை வெளியேற்ற திமுகவின் கோட்டூபுரத்தின் ஒரு பிரிவு முயல இவனுக்கு நட்பமல்ல சார், மிகப்பெரிய சார் என்பதால் அது முடியாமல் இருந்தது. இவன் கைதான அன்றே போலீஸ் இவன் பற்றி வெளியே வரக்கூடாது என்று அங்கிருந்து அந்த கடையை அப்புறப்படுத்தியது. அன்றைய தினமே அவன் வீட்டு வாசலுக்கு போய் அவன் வீட்டு வாசலில் வைத்திருந்த திமுக கொடிக்கம்பம் கொடியை அகற்றியது என்று நமக்கு பல சேனல்களில் காட்டப்பட்டது. எனவே இவன் திமுக காரனாக இருக்கிறான். இன்னொன்று, கோட்டூர்புரத்தில் இன்னொரு செய்தி போன வாரம் இந்து பத்திரிகையில் வந்தது. ஒருவர் செகண்ட் ஹேண்ட் போனை ஒரு வக்கீல் வாங்கிவிட்டு வீட்டில் போய் பார்த்தால் அதில் பல பெண் குழந்தைகளுடைய ஆபாச வீடியோக்கள், பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் இருந்துள்ளன. இதை அவர் என்ன ஏது என்று பார்க்கும் பொழுது அதை விற்ற நபர் போன் செய்து, சார் அதை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார். இவர் போலீஸுக்கு போக அந்த போனை விற்றவர் மற்றும் அவர் மனைவி 2 பேரும் தன்னுடைய பெண் குழந்தையை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அவை வீடியோ எடுத்து அந்த கிளிப்பிங்கை விற்கும் தொழில் செய்து வந்துள்ளனர். அதே போல வேறு 6 குழந்தைகளுடைய வீடியோக்களும் அந்த போனில் இருந்ததாம். இந்த திமுகவின் ஞானசேகரன் கைதான நிலையில் அவனுடைய கோட்டூர்புரம் வீட்டின் அருகே இருக்கும் ஒருவர் ஒரு யூடியூப் சேனலில் வந்து இந்த ஞானசேகரன் கும்பல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்துள்ளார்கள். அங்கே அவ்வப்பொழுது புதிய பெட்டி சிக்கியுள்ளது, வேண்டுமென்பவர்கள் புள்ளி வைக்கவும் என்று அவ்வப்போது செய்தி வரும். அதில் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை என்று தன் முகம் மறைக்க அவர் பேட்டி கொடுத்திருந்தார். அப்படி என்றால் இது போன்ற பெண்களை பாலியல் தொன்மை செய்யும் போட்டோ வீடியோக்களை காசுக்கு விற்பார்களா, அல்லது அந்த குழந்தையை மிரட்டியும் வேண்டுமென்பவர்களுக்கு பல பணத்துக்காக வற்புறுத்துவார்களா? நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் திமுகவை சேர்ந்த திரு ஸ்டாலினின் அணுக்க தொண்டன் எப்பொழுதெல்லாம் ஸ்டாலினுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பெட்ரோல் பாம் வீசி கைதாகியவன் கருக்கா வினோத் என்பவன். அவனுடைய 2வது மணி நதியா என்பவள் தன்னுடைய குழந்தை படிக்கும் +2 படிக்கும் அதே பள்ளி மாணவிகள் 17 பேரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வைத்தாள் என்று கைதாகியுள்ளார். நமக்கு இதையெல்லாம் கேட்க பயமாக இருக்கிறது. இது போல எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளார்கள்? இது ஒரு சாரா பல சாரா. ஈவன் இந்த திமுக ஞானசேகரன் கைதானவுடன் இவன் போல பல பேர் இருக்கக்கூடும், அல்லது இவனிடமிருந்து பல ரகசியம் வரக்கூடும் என கோட்டூபுரம் போலீஸ் இவனை என்கவுண்டரில் முடிக்கலாம் என்பதாக அதற்கு பர்மிஷன் கேட்கும் நிலையில் திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் தடுத்ததாகவும் இன்றைய திமுகவிற்கு மிக நெருக்கமான ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் நடத்தும் யூடியூப் சேனல் வெளியிட்டது. நமக்கு இதையெல்லாம் கேட்க பயமாக இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள நிலைமை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலைமை. கனிமொழி அம்மையாரினுடைய ஒரு கூட்டத்தில் இருந்த பெண் போலீஸ் மீது திமுகவின் இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த FIR-ஐ வாபஸ் செய்ய கட்டாயப்படுத்தினார்கள். ஒரு பெண் குழந்தை 3.5 வயது குழந்தை விக்கிரவாண்டியில் இறந்துள்ளது. இதுவரை அந்த CCTV ஃபுட்டேஜ்கள் காட்டப்படவில்லை. அந்த குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்ததாக சொல்லப்படுவது, கொடுத்த பொழுது இருந்த ட்ரெஸ்ஸில் பல இடங்களில் இரத்தக்கரை இருந்தது என்று அந்த குழந்தையின் தாயார் பேட்டி வருகிறது. ஆனால் அந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் ஹெட்மிஸ்ட்ரஸ் கன்னியாஸ்திரிகள் ஜாமீனில் வெளிவர இந்த அரசு உதவியுள்ளது. திருச்சியில் ஒரு லுத்ரன் சபை நடத்தும் பிஷப் ஹைமன் பள்ளியில் ஹாஸ்டலில் உள்ள 50 தொடக்கப்பள்ளி மாணவிகளை அந்த பள்ளியின் ஹெட்மிஸ்ட்ரஸின் மகன் சாம்சன் என்பவன், இவன் லால்குடி அன்பில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் 50 பெண் குழந்தைகளை 6 மாதமாக பாலியல் வன்கொடுமை செய்தானாம். அவன் கைதானாலும் இன்று வரை அமைச்சர் அங்கு பார்க்கவில்லை, தண்டனை வரவில்லை. இப்பொழுது அண்ணாநகர் சம்பவம் முடிந்து நாம் இன்றைக்கு ஜனவரி 27 நிற்கிறோம். கிட்டத்தட்ட 35 நாள் முடிந்து விட்டது. இன்றைக்கு புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதில் 45 நாட்களுக்குள் தண்டனையே வாங்கி தர முடியும். ஆனால் இன்னும் விசாரணை கூட முடியாத நிலைமை. சார்ஜ் ஷீட் போடப்படவில்லை.
எனவே தமிழக அரசு மிக வேகமாக இயங்க வேண்டும். திமுக ஞானசேகரன் போன்ற ரவுடிகளுக்கு என்ன தைரியம் வந்துள்ளது? எப்படி இதை செய்தார்கள்? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியும் நான் படித்து டாக்டராக வேண்டும், IAS போக வேண்டும் என்ற கனவிற்கு அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தால் கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்று ஆசைப்படும் ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் இருந்த ஒரு மாணவிக்கு கேம்பஸ் உள்ளே, அது கூட ஆரம்பத்தில் புதர் என்று வந்தது. பிறகு எங்கே நடந்தது என்றால் மெயின் பில்டிங் பக்கத்தில் உள்ள விவேக் ஆடிட்டோரியம் பக்கத்தில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேபிற்கு அருகிலேயே நடந்துள்ளது என்று வருகிறது. இதை எல்லாம் கேட்க கேட்க நமக்கு ஒரு தமிழனும் வருத்தப்படுகிறான். CPM கட்சியைச் சேர்ந்த முன்னாள் MLA பாலபாரதி கூறினார், தமிழகத்தில் ஒவ்வொருவர் வாயிலும் உள்ள கேள்வி யார் இந்த சார் என்பது. நம்மை பொறுத்தவரை சார் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. ஆனால் திமுக ஞானசேகரன், அவன் பின்னால் எத்தனை சார்கள் அவன் கோவில் இடத்தை ஆக்கிரமிக்க உதவியது. இது எல்லாம் பிடிக்கப்பட்டு அனைவருக்கும் முழுமையாக தண்டனை வாங்கி தர வேண்டும். உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அந்த 25 லட்சம் அந்த அதிகாரிகளுக்கு போக வேண்டும். ஏனென்றால் அந்த FIR லீக் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா? ஏனென்றால் இந்த மாணவியே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்த பொழுது அவருடைய நண்பர் சர்க்கிளிலேயே இன்னொரு பெண் குழந்தைக்கு 2 நாள் முன்பாக இதே மெயின் வளாகத்திற்கு அந்த பக்கம் நடந்தது என்று கேள்விப்பட்டு நான் தான் கடைசியாக இருக்க வேண்டும் என கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். அந்த மாணவிக்கு வணக்கம். இதுபோல் இன்னொன்று நடக்காமல் இருப்பதை தமிழக அரசு செய்ய வேண்டும். அதை தாண்டி வெற்று அரசியல் செய்வதையும் இதை மடைமாற்ற செபாஸ்டியன் சைமன், ஜோசப் விஜய் போன்றவர்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இது போன்ற குற்றங்களை தடை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.